46th minute. ஒரு ஏர்கிராஃப்ட் எப்படி தயாரிக்கப்படுதுன்னு எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? எப்பவுமே ஒரு ஏர்கிராஃப்ட் முழுசா ஒரே இடத்துல மேனுஃபேக்சர் பண்ணப்படாது. உதாரணத்துக்கு பெரிய பெரிய கம்பெனியான ஏர்பஸா இருக்கட்டும், போயிங்கா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஏர்கிராஃப்டோட பார்ட்ஸை வெவ்வேறு பகுதிகளில் தான் தயாரிப்பாங்க. தெளிவா சொல்லணும்னா ஏர்கிராஃப்டோட விங்ஸ் ஒரு இடத்துல வந்து தயாரிக்கப்படும், அதே ஏர்கிராஃப்டோட உடம்பு பத்தின்னு சொல்ற ஃபியூஸ்லேஜ் வேற ஒரு இடத்துல தயாரிக்கப்படும். இந்த மாதிரி வேற வேற பார்ட்ஸ் வேற வேற இடத்துல தயாரிக்கப்பட்டு ஃபைனலா ஒரு இடத்துக்கு கொண்டு வருவாங்க. அதுதான் ஃபைனல் அசம்பிளி லைன் சொல்லுவாங்க, சுருக்கமா ஃபேல்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஃபேலுக்கு எடுத்துட்டு வரப்பட்டு அதுக்கப்புறமா தான் எல்லா பார்ட்ஸையும் அசெம்பிள் பண்ணி ஒரு முழு ஏர்கிராஃப்ட் உருவாக்கப்படும். இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, ஏர்கிராஃப்ட் இன்ஜின்ஸ் தயாரிக்கிறதுக்குனே தனியா கம்பெனிஸ் இருக்கு. பெரிய பெரிய கம்பெனியான ஏர்பஸா இருக்கட்டும், போயிங்கா இருக்கட்டும், அவங்களே வந்து அவங்களோட ஏர்கிராஃப்ட்டுக்கு இன்ஜின்ஸ் தயாரிக்க மாட்டாங்க. வேற ஒரு கம்பெனி கிட்ட இருந்து வாங்கி தான் அவங்களோட ஏர்கிராஃப்ட்ல இந்த இன்ஜின்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. நம்ம எல்லாருக்கும் ரோல்ஸ் ராய்ஸ்னு சொன்னாலே லக்ஸரி கார் தான் ஞாபகம் வரும். பட் ரோல்ஸ் ராய்ஸ் தான் உலகத்தோட 2வது பெரிய ஏர்கிராஃப்ட் இன்ஜின் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. முதல் இடத்துல இருக்கிறது CFM இன்டர்நேஷனல்னு ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்துட்டு GE ஏரோஸ்பேஸும் சாஃப்ரான் ஏர்கிராஃப்ட் இன்ஜின்ஸ்ன்ற இன்னொரு கம்பெனியும் சேர்ந்து உருவாக்கப்பட்டது. இந்த சாஃப்ரான் ஏர்கிராஃப்ட் இன்ஜின்ஸ்ன்றது ஒரு பிரெஞ்ச் பேஸ்ட் கம்பெனி. இந்த GE ஏரோஸ்பேஸ்ன்றது ஒரு அமெரிக்கன் கம்பெனி. லார்ஜஸ்ட் ஏர்கிராஃப்ட் ப்ரொடியூசிங் கம்பெனியான ஏர்பஸ் ஒரு பிரெஞ்ச் பேஸ்ட் கம்பெனி அண்ட் போயிங் வந்து ஒரு அமெரிக்கன் பேஸ்ட் கம்பெனி. இந்த மாதிரி ஏவியேஷன் அண்ட் ஏர்கிராஃப்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காது செலஸ்டியல் விங்ஸை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏவியேஷன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இருந்தாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நான் வேற ஏதாவது டாபிக் பத்தி உங்களுக்கு பேசணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.